ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. நம்ம போன வாரத்தில் வந்து ஒரு ஸ்விஃப்ட் லோ பட்ஜெட்டில் போட்டிருந்தோம். அது வந்து உடனே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமாவே எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு, லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக நம்ம ஒரு ஸ்விஃப்ட் லோ பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், வண்டி என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி போட்டுட்ருக்கோம். அது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பேனட்டில் பம்பரில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இப்போ நான் அப்படியே வண்டியோட சைடு லுக் காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட சைடு லுக் பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட் 2 டயருமே வந்து ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது. பேக் டயர் வந்து சுமாரான கண்டிஷனில் இருக்குது. ஆனால் பாடியில் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து டிங்கரிங் ஒர்க்லாம் இல்லைங்க, ரஸ்ட் எல்லாம் கிடையாது. சூப்பரான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். வண்டியோட பேக் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத, டாப் மட்டும் நமக்கு ஒயிட் பண்ணியிருக்காங்க. அது வண்டியை இன்னுமே நமக்கு லுக்காக காட்டுது. பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு டிக்கிலலாம் வந்து எக்ஸ்ட்ரா லைட்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது நைட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்க்குறோம் பாருங்கள். லெஃப்ட் சைடுமே நல்லா நீட்டான கண்டிஷனில் தாங்க இருக்குது. பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, அது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றபடி சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க. இன்ஜின்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வண்டியில். வண்டி இப்போ இன்ஜின் ஆனில் தான் இருக்குது, வண்டி ஓடிட்டுருக்கு. பட் நமக்கு சவுண்டே கேட்கல, அந்த அளவுக்கு இன்ஜின் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டு. 4 விண்டோ வந்து நமக்கு பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் வந்துடும். சீட் கவர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. டாப் ரூஃப் நல்லாயிருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக ஆண்ட்ராய்டு செட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம யூடியூப், ஃபேஸ்புக்கு, மேப்பு எல்லாமே வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ப்ளூடூத் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த செட்டில் இருக்குது. இந்த செட்டு மட்டுமே 16,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த வண்டியில். லோ பட்ஜெட் வண்டியில் மேக்ஸிமம் இந்த மாதிரி கிடைக்காது நம்மளுக்கு. ஏசி பாருங்கள், ஏசியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட உடனே வந்து ஏசி கூலிங் ஆகும், அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர் எல்லாமே பாருங்கள், ஒரு பழைய வண்டி அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்காது, பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்கும். இப்போ பேக் சீட் காட்டுறேன் பாருங்கள். பேக் சீட்டுமே நல்லா தெளிவாக இருக்குது. 4 பவர் விண்டோவுமே ஏறி இறங்கும். பின்னாடி எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நமக்கு. ஓவரால் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு லோ பட்ஜெட் கார் மாதிரியே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்விஃப்ட்டை வந்து டிரைவ் பண்ணி பார்க்கலாம், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதுதான் இந்த வண்டியோட கீ நமக்கு. இப்போ அப்படியே வண்டியை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஒரு அடியில் நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செல்ஃப் சுத்தலாம் இல்லை, ஒரே அடி தாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே நான் ஏசி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு 2வது பாயிண்டில் வைப்போம். நமக்கு போட்டு அடுத்த செகண்டே வந்து அந்த கூலிங் வர்றது நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு ஏசி வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் ஒர்க்கிங்கில் இருக்குது. கேஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸும் பண்ண வேண்டாம். ஏசி பொறுத்த வரைக்கும் ₹1 செலவு பண்ணலாமல் அப்படியே ஓட்டலாம் நம்ம. இப்போ அப்படியே வண்டியை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். வண்டியோட வந்து கிளச்செலாம் இப்போ பாருங்கள், கிளச் வந்து ரொம்பவே நைஸாக தான் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு கியர் போடுறேன். வண்டி ரொம்பவே ஸ்மூத்தாக நமக்கு மூவ் ஆகுது. ஒரு பழைய வண்டி அப்படிங்கிற ஃபீலே இல்லை. பவர் ஸ்டேரிங்குமே சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் திருப்பும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத. ரஃப்பாக இருக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலும் இல்லை. ஸோ பவர் ஸ்டேரிங்லேயுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நமக்கு கிடையாது. இப்போ செகண்ட் கியர் மாத்திரம் பாருங்கள். செகண்ட் கியரு, 3rd கியரு, 4th கியரு, எல்லா கியருமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது நமக்கு. இப்போ அடுத்ததாக வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். வண்டி ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. ஏன்னா வண்டியோட இன்ஜின் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் செகண்ட் கியரில் மாற்றிட்டு அப்படியே நான் புஷ் பண்ணுறேன் பாருங்கள், வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது நமக்கு. எந்த விதமான லேகுமே இல்லை. அப்படியே வந்து வண்டி அமர்ந்து போகிறது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை.
நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்த உடனே இன்ஜின் வந்து சடனாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. வண்டி ஓட்டுறதுக்குமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ஃபுல்லாக மிதித்து ஓட்டினா மட்டும்தான் அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே கேட்குது. நார்மலாக போகும்போது எந்த விதமான நாய்ஸும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இப்போ அப்படியே சஸ்பென்சர் பாருங்கள், ஸ்பீடு பிரேக்கரில் அப்படியே விடுறேன் பாருங்கள். பாடியில் வந்து எந்த விதமான தேவையில்லாத நாய்ஸ் எதுவுமே வரல. சஸ்பென்சரும் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது பாருங்கள். இன்னொரு ஸ்பீடு பிரேக்கரில் அப்படியே விடுறேன் பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. 4 சஸ்பென்சரு, லோயர் ஆர்மு, பால் ஜாயிண்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டி மேஜராக கிளச்சு, கியர் பாக்ஸு, இன்ஜின் சொல்லிட்டு மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ்னு எதுவுமே இல்லை. நீங்கள் எடுத்து அப்படியே பெட்ரோல் மட்டும் அடித்து ஓட்டுற ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2006 ஸ்விஃப்ட்டில் VXI, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே சென்ட்ரல் லாக் வரைக்கும் ஏசிலேருந்து எல்லாமே வரக்கூடிய ஒரு டாப் மாடல். 2006 FC பார்த்தோம்னா இன்னும் நமக்கு 1 மாதத்துக்கு தான் FC இருக்குது. FC மட்டும் ஒரு 15,000 செலவு பண்ணால் FC கரண்ட் பண்ணிடலாம். அடுத்த 5 வருஷத்துக்கு 4th ஓனரில் இருக்குது. பட் ஓனர் ஜாஸ்தி தான் அந்த வண்டிக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குது. லோ பட்ஜெட் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஓனர் மாற நல்லா செலவு பண்ணி பக்காவாக வச்சுருப்பாங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும் அடித்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் வந்து வேறு எதுவுமே மேஜராக எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஏசி ஒர்க் ஆகுது, 4 பவர் விண்டோ ஏறி இறங்குது, சஸ்பென்சர் நல்லா இருக்குது, பவர் ஸ்டேரிங் நல்லா இருக்குது. மெயினாக இன்ஜின் வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஸோ மேஜராக எந்த ஒரு வேலையும் இல்லை. 2006 ஸ்விஃப்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் 1,59,000 மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க. நேரில் வாங்க, சின்னதாக நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.